யாருக்குக்கா ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன் ரெகுலராக வீடியோஸ் போட மாட்டேன்னு கேட்குறீங்க. நமக்கு ஒர்க் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அது போக மிச்ச நேரத்தில் தான் நான் வீடியோஸ் போடுவேன். இப்போ ரொம்ப ஹெக்டிக்காக போகுது, அதனால தான் வீடியோஸ் போட முடியல. என்னோட ஓட்டு கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான். என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னா, பிஜேபி உள்ளே வரக்கூடாது, இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வரக்கூடாது அப்படின்னா டிஎம்கேவில் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஏடிஎம்கேவும் கூட்டணியாக இருக்கும். விஜய் வந்து மறைமுகமாக அப்படி தான் இருக்கார். சீமான் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் ஒரு காலத்தில் சீமானுக்கு தான் ஒரு ஓட்டே போட்டிருந்தேன். பட் ஆனால் இப்போ என்னுடைய ஓட்டு டிஎம்கே தான். ஏன்னா நான் சீமானுக்கு போடும்போது எனக்கு வயசு வந்து அந்த இளம் ரத்தம் சொல்லுவாங்க இல்லையா, அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டு நம்பி நான் வந்து சீமான் ஓட்டு போட்டேன். பட் அவர் அந்த அளவுக்கு வந்து கரெக்டான தலைவராக தெரியலை. டிஎம்கே தான் வந்து முஸ்லீம்களுக்கும் சரி, அதே மாதிரி மத கலவரங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் சரி டிஎம்கே ஆட்சி தான் நல்ல ஆட்சி. அதை தாண்டி டிஎம்கே ஆட்சியில் கொடுத்த சலுகைகள் எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கேன். விடியல் பயணம் திட்டத்தில் தான் நான் காலேஜே வந்து போயிருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. அதை தாண்டி வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆச்சு. ஸோ நிறைய விஷயம், அதாவது நான் முதல்வன் திட்டம், இப்படி நிறைய விஷயம் வந்து டிஎம்கே ஆட்சியில் தான் நல்லா இருக்குது. இந்த வாட்டி அவங்க தான் கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க. நான் ஆப்வியஸாக வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். டிஎம்கே தான் வரணும், அதுதான் என்னுடைய விருப்பமும். கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க. ஸோ நீங்கள் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா டிவிக்கெலாம் வந்து